டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம். என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது, நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது. வேற என்ன அதுதான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் தான் மிரட்டுறாங்க. அதுதாங்க அவங்க வந்து ஈடியை வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு யார் யாரெல்லாம் குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அவங்க டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க. நீதிமன்றம் தான் புகழிடம், நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு. புதுக்கோட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து உங்கள்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உட்கட்சி கூட்டம் நடந்திருக்கதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சொன்னதை கேளுங்க. நான் தலைமைச் செயலகத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அது தலைமை கழகத்தில் சொல்லி தீர்த்துக்குவோம். அது எப்படி நம்மளுக்கு வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். 44 டெல்டா மாவட்டங்கள் 44 தொகுதி. போன தடவை வெறும் 4 தொகுதியில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. 40 திமுக தான் வெற்றி பெற்றது. இந்த தடவையும் அதே மாதிரி டெல்டா முழுவதும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. தளபதி தான் மறுபடியும் முதலமைச்சராக வருவார். யார் என்ன கூட்டணி சேர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தளபதி பக்கம்தான் இருக்குது. 17ஆம் தேதி இன்னைக்கு டெண்டர் விட போகிறோம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் விட போகிறோம். அது அதுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் போட்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வந்து எல்லா இடத்துலையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களே கூட்டம் போட்டு எந்தெந்த இடத்துல தூர்வார பணி, தண்ணி தேங்குற இடம்லாம் உடனடியாக பணி செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. நகராட்சி பேரூராட்சி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா வேலையும் நாங்கள் அதை எங்களுக்கு சொல்லிட்டாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முசிறி பொண்ணு அவங்களுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் இப்போ ட்ரையல் ரன் போயிட்டுருக்கு, சீக்கிரம் கொடுத்துருவோம். எல்லாம் தனி கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு எல்லாம் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இந்த காற்றடிச்சது மழையில் அது கொஞ்சம் இருக்கும். அது எப்போவுமே அது நடக்கும். அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனுக்குடன் அட்டன் பண்ணி செய்ய சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அவன் ஏங்க 500 ரூபா பணம் இருந்தால் போஸ்ட் ஓட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? மக்கள்லாங்க தீர்ப்பு சொல்லணும்.